ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏப்ரல் 23 அன்றைக்கி வந்து எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் அதாவது ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இல்லைனா அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும் ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரிஜினல் ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு இல்லை வரலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டர் ஐடி eci.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10 நாள்லேயே நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் புதுசாக இப்போ தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது கண்டிப்பாக சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி எந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து லாகின் ஆகிடும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சர்வீஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செல்ஃப் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு செல்ஃப் ஆப்ஷனை நிறைய பேருக்கு வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து வராது. அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ பேசிக்காக அங்கே லாகினில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களுக்கு பண்ணலாம் அல்லது அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ வேறு யாருக்கு வேணாலும் நீங்கள் அதர் எலக்ட்ரல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செல்ஃப் ஆப்ஷன் அதாவது ஃபார்ம் ஃபில் 8 வந்து தான் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ அதில் உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது 4 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேசிங் ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், அதாவது எந்தவித கரெக்ஷன்ஸும் இல்லாமல் நான் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஸோ போஸ்டரில் வர வைக்க போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இந்த ஃபார்ம் 8 இருக்கும். ஸோ நீங்கள் இதை எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ் ஆஃப் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று லாஸ், டிஸ்டாய்ட் டு வெதர் கண்டிஷன்ஸ், அந்தமாரி மல்டிலேட்னா உங்களுக்கு உடஞ்சிடுச்சு கிழிஞ்சிடுச்சு அதுமாரி, அல்லது நேச்சுரல் டிசாஸ்டரில் உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அந்தமாரி லாஸ் அப்படின்னு ஆப்ஷன் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதனால் செகண்ட் ஆப்ஷன் அல்லது தேர்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதில் மல்டிலேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளேஸில் வந்து அதாவது உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிளேஸ் வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் நம்ம ஓட்டர் ஐடி இது மட்டும்தான், அதாவது வித்தவுட் கரெக்ஷன்ஸை தான் பண்ணுறோம், அதாவது போஸ்டல் மூலமாக தான் வர வைக்க போகிறோம். ஸோ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போது போகும். ஸோ இந்த இது வந்து எல்லாத்துக்குமே உங்களது தான், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஸோ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அதாவது ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆதார் வந்து எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகுமே தவிர வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா உங்களது வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஃபார்ம்ஸை கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். சின்னதாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லா ப்ராசஸ்க்குமே இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது மேலே உங்களுக்கு அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபினா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்றதை ஒரு ஆதார் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களது ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களது வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ வித் இந்த 10 டேஸில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா மார்ச் 26க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 10 டேஸில் நாங்கள் வந்து ஓட்டர் ஐடி வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே 10 நாளில் உங்களுக்கு புது ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு வீட்லேயே போஸ்டல் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஸோ அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக 1 by 1 நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் நியூவாக இது வரைக்கும் ஓட்டர் ஐடி இல்லை, ஸோ நான் அப்ளை பண்ணலை 18 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நியூ ஓட்டர் ஐடியை இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 நாளில் அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கும்.